ஓம் நம சிவாய. எல்லா வளமும் நலமும் பெற்று என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியோர்களும் வாழணும்னு எம்பெருமான் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் 4 கிரகங்களுடைய வக்ர பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சாதாரண பயிற்சி அல்ல, 72 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு அரிய பயிற்சி. இந்த பயிற்சினால என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. அதனால தான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம், கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துக்குங்க, 9043688626. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல் சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேலே தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேர் ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. சிம்ம ராசி அப்படின்னாலே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், சிங்கம் மாதிரி இருப்பீங்க. யாரும் நம்ம பாதைக்கு வரக்கூடாது, நம்ம பாதையில் யாரும் போகக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அது அமைதியா என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பொறுமையான குணம். தங்களுடைய கௌரவத்துல எப்பொழுதுமே ஒரு ஈடுபாடு இருக்கும். கௌரவம் எந்த நேரத்திலையும் போகக்கூடாது. நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கணும், நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரத்தன்மை. 1000 பேராக இருந்தாலும் சரி, 100 பேராக இருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் சமாளிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. அதிகபட்சம் சிம்ம ராசியைத்தான் எந்த ஒரு வேலையும் சிறப்பாக முடியணும், ஒரு கேப்டன்ஷிப்புக்காக ஒதுக்குவாங்க. இந்த வேலையை கவனிங்க அப்படின்னு யாராலையும் முடியாத ஒரு விஷயம் நடக்கணும். ஆங்கிலத்தில் மிசைன் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு திட்டம், யாராலையும் முடியாத ஒரு திட்டம், அதுதான் சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிடைக்கும். எப்பொழுதுமே தன்னை தலைவனாக காட்டிக்கொள்ளவும் தலைவனுக்குரிய அத்தனை தகுதியையும் கொண்டிருப்பவர்கள். அதே நேரத்தில் இருக்கிறதுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லா இடத்துலையும் அப்படி இருக்க மாட்டீங்க. எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருப்பீங்க. மற்ற இடத்துல தயாள குணம், பெருந்தன்மை, யாரு கேட்டாலும் என்ன உதவி வேணாலும் செய்யணும், அவன் தான் மனுஷன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் கோபமும் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒருத்த மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா அவனை புகழ்ந்து பேசினாலும் கோபமாக புகழ்ந்து பேசுவீங்க. என்னல இப்படி பண்ணிட்டல, கலக்கிட்டல, அப்புறம் தான் அது பாராட்டுறதா புரியும் அவங்களுக்கு. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை உரிமையாக எடுத்து கோவப்படுற ஒரு குணம் உண்டு. அந்த மனித தன்மையும் கடவுள் தன்மையும் சேர்ந்து இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தீய எண்ணமே இருக்காது. எதுவாக இருந்தாலும் அப்பப்போ உடைச்சு பேசக்கூடிய ஒரு குணம் இருக்கும். உயர்ந்த குணம். ஏன்னா சூரியன் அதிபதி இல்லை, சூரியன் அதிபதினாலே எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். யாராவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா கோபம் வரும், அடித்து கூட துரத்திடுவீங்க. அப்புறம் என்னை மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி உதவி பண்ணுங்க அப்படின்னா உடனே உதவி செய்யக்கூடிய குணம் உண்டு. நான் என்ன பண்ணுவேன், நீ பண்ண தப்புக்கு நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன், அடிச்சிட்டேன், இல்லை உன்னை வெளியே போகணுன்னு சொல்லிட்டேன், உன்னை திட்டேன், என் பணத்தை எடுத்து வைன்னு சொல்லிட்டேன், அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதப்பா, நீ உன் வேலை செய், அல்ல இந்த வேலையை போய் செய் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னிக்கக்கூடிய குணத்தை கொண்டவர்கள் என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும். ஒரு விசுவாசம் இருக்கும், எப்பொழுதுமே ஒரு வைராக்கியம் இருக்கும். எந்த இடத்துலையும் தலை தாழ்ந்து போகக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும். அதாவது நெப்போலியன் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல, ரஜினி படத்தில், கல்யாண வீடாக இருந்தாலும் அங்கே எனக்கு தான் மாலை வேணும், சாவு வீடாக இருந்தாலும் எனக்கு தான் மாலை வேணும், அங்கேயும் நான் பணமாக இருக்கணும், மாலை வேணும் அப்படின்னா நான் பணமாக இருக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லுவாப்புல அவர் ஒரு டைலாக்ல. அந்த மாதிரி எங்கேயுமே முதன்மையான இடத்துல இருக்கணும், அந்த முதன்மையான கௌரவம் கிடைக்கணும், 4 பேர் புகழணும், மதிக்கிறது மாதிரி வாழணும், யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பீங்க. அதே நேரத்தில் புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்கள். கலக்கிட்டீங்க, இந்த விஷயத்தில் ரொம்ப திறமையாக செயல்பட்டீங்க, உங்களை மாதிரி நான் ஆளை பார்த்ததே இல்லை, ஒரே வார்த்தை தாங்க பேசுனீங்க, மடக்கிட்டீங்க, அவங்கள அப்படியே மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. உள்ளுக்குள்ளாரே ஒரு இன்பம், ஒரு ஆனந்தம், ஒரு பெருமிதம். அடுத்த வார்த்தை அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய கடன் ஒன்று டார்ச்சர் பண்ணுது, பெரிய இடத்துல தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், அந்த பணத்தை கொடுக்கணும், ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் கொடுத்துருவேன்
அப்படின்னு அடுத்த வார்த்தையை கேட்பாங்க. உடனே எடுத்து கொடுத்துருவீங்க காசு இருந்ததுன்னா. இல்லைனா போயிட்டு நாளைக்கு வா, நான் வாங்கி வைக்கிறேன், என்னை நம்பி போ. அந்த புகழ்ச்சி அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க. ஏன்னா எங்கே தப்பாக நினச்சிருவாங்களோ. இப்படித்தான் என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் ஏமாறுறது. பல பேருடைய வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றி வச்சாலும் அத்தனை விளக்குமே உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் எரியாது, அமைஞ்சிரும், சுயநலமாக அணைஞ்சிரும் அந்த விளக்கெல்லாம். அதையும் பெருந்தன்மையாக அவங்க நேரம் அப்படி எவ்வளோதோ கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு உதவி கிடைக்கல, ஆனால் அவங்களுக்கு என்ன நேரமோ அந்த உதவி செய்ய முடியாத நேரமோ அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை இருக்கும். இன்னும் நிறைய சொல்லலாம். என் அன்பு சிம்மராசி நண்பர்களை பற்றியும் தோழிகளை பற்றியும் சொல்லணும் அப்படின்னா நிறைய 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 சொல்லலாம். கெட்டதை விட நல்லது அதிகம் நிறைந்தவர்கள், இப்படி தான் வாழணும் அப்படின்னு டிசைன் பண்ணிகிட்டே வந்தவர்கள் இந்த பூமிக்கு. எப்பொழுதுமே தன்மானத்தை இழக்கக்கூடாது, தனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், அதில் எந்த ஒரு பங்கம் வந்தாலும் யாராக இருந்தாலும் எழுத்து நிற்கணும், அப்படி ஒரு டிசைன் இருக்கும் அவங்கள்ட்ட. என் அன்பு சிம்மராசி நண்பர்கள் இந்த விஷயத்தில் உயர்ந்து நின்னாலும் இப்போ வாழ்க்கையில் பிளான் போடாமல் நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்குத்தான் அப்படின்னு நினச்சதுனால பல சிக்கலில் மாட்டி சின்ன பின்னமாகி சிதைஞ்சு போயிருக்கீங்க. இந்த வாழ்க்கையில் எதுக்கு பிளான்? கடவுள் பிளான் போட்டுட்டோம். கடவுள் எப்படி நம்மளை ஆட்டுவித்தாலும் சரி நம்ம ரெடியாக இருப்போம். கடவுள் சொல்கிறத நம்ம செய்வோம். கடவுள் விதிப்படி, கடவுள் கொடுக்குற ஆணைப்படி நம்ம செய்வோம். நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு இப்போ விதியின் பாதையிலே பயணிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு வலி, வேதனை, நம்பினவங்களே ஏமாத்தினது, கூட பிறந்தவங்களே பகையாக நினச்சது, கட்டின கணவனே மனைவியே சந்தேகப்படுறது, இப்படிப்பட்ட காலத்தில் தான் இந்த புதன், ராகு, கேது, சனி, இந்த வக்ர கிரகத்துடைய பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்த போகுது. ஜூலை 13ஆம் தேதி சனி வக்ரமாக உள்ளார். அப்படி வக்ரமான என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் எண்ணம் தெளிவாகும், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், தாழ்வு மனப்பான்மை பறந்து போயிடும், எதுலேயுமே தீவிரமான சிந்தனை, ஆழமாக யோசித்து முடிவெடுப்பது, பயம் காணாம போவது, தனி மனித ஒழுக்கத்தை நிலைநாட்டுவது, அதற்கு ஒரு சோதனை கட்டம். எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு பழிச்சொல் வரும்போது நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சு முன்பு இருந்த கௌரவத்தை அதிகப்படுத்துவது, புகழை அதிகப்படுத்துவது, ஒழுக்கமானவர்கள் அதுல நம்பர் 1ஆக வருவது, அப்படியான காலகட்டம் இது சனி வக்ர பயிற்சினால. அது மட்டும் இல்ல, கடின உழைப்பால்தான் உயர முடியும் அப்படின்னு உலகத்துக்கே காட்டுறது. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் இந்த அதிசயம்? அதுதான் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அது மட்டும் போதுமா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு? அந்த ஆன்மீக நாட்டம் வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும், தெளிவாக சிந்திக்க வைக்கும், தீவிரமாக சிந்திக்க வைத்து உழைக்க வைக்கும், உலகம் நீங்க யாருன்னு தெரிஞ்சிக்க வைக்கும். அப்படி ஒரு மிக அற்புதமான அரிய ஒரு பயிற்சி வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி. திடீர் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் யோகத்தையும் வரவழைக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்ல, விடுதலை, நோயிலிருந்து, விபத்திலிருந்து, வழக்கிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதான். யாரால? சனி வக்ர பயிற்சினால. அதுக்கப்புறம் ஜூலை 17ஆம் தேதி புத்திக்காரகன் புதன் வக்ரமாக உள்ளார். ரொம்ப அற்புதங்க. இது வரைக்கும் எதை பற்றியும் ஒரு தெளிவான யோசனை உங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு யோசனை உதிக்கும், புதுசு புதுசாக யோசனைகள் வரும். ஒரு இளமையாக உங்கள் மனசை வச்சுப்பீங்க. உங்கள் வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் அப்படியே துணையா தோள் கொடுத்து நிற்கிற நண்பன் மாதிரி புதன் பகவான் நிற்க போகிறார் வக்ர பயிற்சியாகி. வியாபாரத்தில் வெற்றி, வேலையில் வெற்றி, தொழிலில் வெற்றி, வணிகத்தில் வெற்றி, எந்த துறையில் ஈடுபடுறீங்களோ, எந்த துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாதனையை இந்த காலகட்டத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் பகவானால. புத்தி அற்புதமாக வேலை செய்யும், பரபரப்பாக வேலை செய்யும், ஆச்சரியப்படுற அளவுக்கு வேலை செய்யும். புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தை முழுசா நீங்க அடையிறீங்க. இந்த புதன் வக்ர பயிற்சினால மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறீங்க. அது மட்டும் இல்ல, கடகராசியில அஸ்தமனம் ஆகிறார். அஸ்தமனம்னா என்ன? சோதனை மேல் சோதனை, சாதனை செய்யக்கூடிய வேதனை இது. அப்படியான வேதனையை கொடுக்கும். சோதனை கொடுத்தாலும் சாதிக்க வைக்கும். அதுபோல பலவீனமாக ஆக்கும், உங்களை பல சவால்களை எதிர்கொள்ள வைக்கும், புத்திசாலித்தனமா யோசிக்க வைக்கும். ஒரு முறை ஏமாந்தீங்க அப்படின்னா மறுமுறை அந்த விஷயத்துல ஏமாறவே மாட்டீங்க. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. திறமையா பேச கத்துப்பீங்க. உங்களை ஏமாற்றுபவர்களுக்கு யமனாக நிற்பீங்க. கபட நாடகத்துக்கெல்லாம் துணை போகவே மாட்டீங்க. நிறைய நாடகங்கள் உங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும். அத்தனையிலையும் ஒரு புதுமை, ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். உயர்ந்த கல்வி, நல்ல பேச்சாற்றல், திறமை, இன்னும் சொல்லப்போனா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இந்த உலகம் உங்களை பார்த்தாலும் நீங்க தான் அறிவாளி என்னமோ நினைச்சிட்டோம். ஆகச்சிறந்த அறிவாளிகளாக வெளியில கொண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த வக்ர பயிற்சிக்கு உண்டு. எவ்வளவோ முறை முட்டாள்கள்னு சொல்லியிருக்கலாம், பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கலாம், எதுக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரே நாள்ல, ஒரே மாதத்தில் உங்களது நிலை மாறப்போகுது. இது மாதிரியான காலகட்டத்தில் தான் சில பேர் டக்குன்னு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க.
புகழடைவார்கள். அப்படியான ஒரு அமைப்பை நண்பு புதன் பகவான் கொண்டு வந்திருக்கிறார். புதன்னா என்னங்க? டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், புதுசா உருவாக்குறது, புதுசா கண்டுபிடிக்கிறது. அப்படியான விஷயத்துல பெரிய சாதனையை படைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதுபோல ஏற்கனவே ராகுவும் கேதுவும் வக்ர நிலையில பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட 4 கிரகங்களும் ஒரே காலகட்டத்தில் வக்ர பயிற்சி ஆவது பெரிய அரிய நிகழ்வுங்க. உண்மையா கொடுத்து வைத்தவர்கள் நாமெல்லாம். என்ன அசுர வளர்ச்சி அடைகிற நேரம் இது. இந்த வீடியோவை பார்க்க வந்ததே உங்க கர்மாவில் இருக்கிற ஒரு பாட்டு தான் அப்படின்னு கர்வமா சொல்லுவேன். இன்னும் பாசிட்டிவாக சொல்லணும்னா கொடுத்து வைத்தவர்கள் என் அன்பு நண்பர்களும் தோழிகளும். ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன்னா, நேற்று வரைக்கும் நீங்கள் ஜோக்கராக இருந்திருப்பீங்க இந்த உலகத்துக்கு. இன்று முதல் கிங் மேக்கர். புதுசாக உருவாக்கப் போகிறீர்கள், புதுமையை புகுத்தப் போகிறீர்கள், புதிய மனிதராக பிறக்கப் போகிறீர்கள். எங்கேயுமே நீங்கள் தான் கிங்காக இருக்க போகிறீங்க. அதிர்ஷ்டம் உங்களை அடைஞ்சு உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்ற போகிறது. பதவி உயர்வு வரும், வேலை உயர்வு வரும், வேலை இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கும், தொழில் அமைச்சுப்பீங்க, தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். முடங்கி வீட்டில் இருந்தாலும் உங்களை தேடி கார் வரும், அழைக்கிறதுக்கு 10 ஆட்கள் வருவாங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசா வரும், கம்பெனியிலேருந்து கூப்பிட்டு பேசுவாங்க உங்களை. அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. நம்மளை ஏளனமாக பார்த்த இந்த உலகத்துக்கு நாம் யாருன்னு காட்டக்கூடிய ஒரு நேரம் இது. எல்லாராலையும் ஜெயிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுனா, அந்த முயற்சியை இது மாதிரி கிரக அமைப்புகளோடு சேர்ந்து பண்ணுனா வெற்றிங்கிறது 100% உறுதி. உங்களால முடியும். புதன் பகவான் 12ஆம் வீட்டில் வக்ரமாகிறாரு. சனி பகவான் 8ஆம் வீட்டில் வக்ரம் ஆயிட்டாரு. ராகு 7ஆம் வீட்டில், அதாவது கணவன் மனைவி ஸ்தானத்துல. கேது உங்களுடைய ராசியில வக்ரமாகி இருக்காரு. இங்க செவ்வாயும் இருக்கிறார். இப்படிப்பட்ட வக்ர பயிற்சி உங்க வாழ்க்கையில கொஞ்சம் போராட்டங்களை சந்திக்க வைக்கும். நீங்க வாங்கி வந்த வரம் என்ன, அதை உணர வைக்கும். நீங்க யாரு, எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, எதுக்காக இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் கடமை என்ன, நீங்கள் எதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத பற்றி புரியக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அஷ்டம சனியாக உட்கார்ந்துருக்கிறார் சனி பகவான். மிகப்பெரிய ஒரு புரிதல், ஞானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அது மட்டும் இல்லை, புதன் பகவான் 12ஆம் வீட்டில் வக்ரமாகி இருக்கிறது பெரிய சாதகமாக இருக்க போது. உங்களுக்கு பாதகமாக இருந்த அத்தனை விஷயத்திலையும் சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வக்ர பயிற்சி இது புதனுக்கு. உங்களுடைய சிந்தனையையும் பேச்சையும் மெருகேற்றி தெளிவான பாதையை சிந்திக்க வச்சு செயல்பட வச்சு பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் வக்ரம். சில நேரத்தில் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். புத்திசாலித்தனமான முடிவை எடுக்கலாமா எடுக்க வேண்டாமாங்கிற பயம் வரும், பதற்றம் வரும். இருக்கவே இருக்கிறார் விநாயகர். ஏன்னா அவர் கேது உங்கள் ராசியில அமர்ந்திருக்கிறார். அத்தனை விஷயத்திலையும் தடையை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. அதே இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் முருகனுடைய அருளும் விநாயகருடைய கருணை பார்வையும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்குது. உங்கள் ராசியில் எதையும் சாதிக்கலான்னு நினைச்சாலும் கேது பகவான் தடையை போடுவார். ஏன்னா அங்கே செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு நட்பாக இருக்கிறதுனால உங்களை கொஞ்சம் கை கொடுத்து தூக்குவார். எதையுமே குழப்பமே இருந்தாலும் தெளிவாக சிந்திக்க வைப்பார். என்ன செய்யணும், எந்த ஒரு வேலை தொழில் ஆரம்பித்தாலும் விநாயகரை வணங்கிட்டு செய்யுங்க. நல்லபடியாக ஆரம்பித்து வைப்பார் விநாயகர், நல்லபடியாக முடிச்சு வைப்பார் செவ்வாய் பகவானுடைய தேவதை முருகன். எப்பொழுதுமே இந்த மந்திரத்தை மட்டும் மனசில் வச்சுக்கங்க. 5 கரந்தனை யானை முகந்தினை இந்தின் இளம்பிறை போல எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் அடி வைத்து போற்றுகின்றேனே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. எந்த நேரத்துலையும் எது செஞ்சாலும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் அது. உங்கள் ராசியில் கேது இருக்கிறதுனால பல தடைகளை இன்னும் 1.5 வருஷத்துக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு உள்ளது. இந்த மந்திரம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அதே தடையை நீக்கிட்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னு திறந்து விட்டுருவார் கேது பகவான். செவ்வாய் பகவான் பாதையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு கொண்டு போய் உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவார். நாட்டாம படத்தில் உட்ரா போட்டு சண்முகம் அப்படின்னு நாட்டாம சொல்லுவார். அந்த மாதிரி அந்த சரவணன் எம்பெருமான் முருகன் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல வெற்றிகரமாக சேர்ப்பார், வெற்றி வாகை சூட வைப்பார். அதுபோல் ராகு 7ஆம் வீட்டில் கணவனும் மனைவியும் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைய போறீங்க. என் அன்பு சிம்மராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு பெரிய சக்தி கிடைச்சிருக்கும். இப்போ ஒரு உற்சாகம் ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்க. உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை செய்யணும் இதை செய்யணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். உங்கள் குடும்பத்து மேலே அவ்வளவு ஆசை பாசம் வந்திருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களால் முடியலைன்னா சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு துணிஞ்சு நிற்கக்கூடிய துணையாக இருப்பாங்க. இப்போ ஏன்னா ராகு ஒரு பிரம்மாண்டத்தை யோசித்து பிரம்மாண்டத்தை செஞ்சு பிரம்மாண்டத்தை முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு பகவான் இருக்கிறார். உங்களுடைய துணையை அப்படி உசுப்பி விட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை முடிச்சு காட்டக்கூடிய வலிமை துணைக்கு உண்டு இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லை, ராசியை பார்க்குறாரு அங்கேருந்து ராகு. என்னத்தில் இன்னும் பொறுமையாக இருக்கீங்களே,
அதாவது உங்களை பார்த்து இப்படி கேட்குறாரு. ராசியை பார்த்தாலே, ராகு ராசியை பார்த்தாலே உங்களுக்குள்ளார ஒரு இனம் புரியாத ஒரு ஏக்கம் அதிகமாகிடும், ஒரு பரபரப்பு அதிகமாகிடும். இது வரைக்கும் 365 நாளையும் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ 3 செகண்டை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க வைக்கும். என்னப்பா இன்னும் அமைதியாக இருக்க, எத்தனை கனவு வச்சுருக்க, எவ்வளவு இன்பங்கள் கொட்டி கிடக்கு இந்த உலகத்தில், இதெல்லாம் அனுபவிக்கிறது இல்லையா? ஒரு வீடு வாங்குறதில்ல, ஒரு நிலம் வாங்குறதில்ல, உன் கௌரவம் என்ன வருது? இப்படியே இருக்கிய. உனக்கு பின்னாடி பிறந்தவங்களாம் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கான், உனக்கு பின்னாடி படித்தவங்களாம் இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்கான், பெரிய பெரிய வேலையில் சேர்ந்துருக்கான், பெரிய பெரிய தொழில் செஞ்சிட்ருக்கான். நீ என்னையே பண்ணுற, என்னம்மா தங்கச்சி பண்ணுற, என்னம்மா அக்கா பண்ணுற இப்படின்னு ராகு பகவான் உங்களை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம், இந்த உசிப்பி விடுற காலகட்டம் அது. வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டிலேருந்து இப்போ வான்னு கூப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு பாருங்க, இன்னும் 1.5 வருஷத்தில் வெளிநாட்டு வேலை தொழில் சூப்பராக அமைய போகுது. ஏன்னா 12ஆம் வீட்டில் புதன் வக்ரம் அடைகிறாரு. வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடம். உங்களுடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் ஒரு அற்புதமான வேலையோ தொழிலோ வெளிநாட்டில் அமைய போகுது. இல்லைன்னா வெளிநாட்டு பணம் உங்கள் பேங்க்கு வரப்போகுது. 100% நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா சத்தியம் பண்ணி கொடுப்பேன். இன்னும் 1.5 வருஷத்தில் வெளிநாட்டு பணமோ வெளிநாட்டுக்கோ நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வருமானமாக இருக்கும் அப்படின்னு. கடந்த காலத்தில் அனுபவிச்ச அத்தனை அனுபவத்திலிருந்து கற்றுக்கிட்டு புத்திசாலித்தனமாக பிழைக்க போகிறீங்க, செயல்பட போகிறீங்க. அது மட்டும் இல்லை, 12ஆம் வீட்டில் வக்ரம் அடைகிறதுனால பேச்சு இனிமேல் எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது, தெளிவாக வந்து விழும், குழப்பமே இருக்காது. ஆனால் சில பேருக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். பேச்சில் அதிக தடுமாற்றம் வரும், குழப்பம் வரும். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எங்கே இருக்காரோ அதை பொறுத்து. பொதுவாகவே இந்த கோச்சார் அடிப்படையில் தெளிவாக பேச ஆரம்பிச்சிருவீங்க, தெளிவாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. புதிய ஞானம் வந்துடும். யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, இன்னும் சொல்லப்போனால் யாரெல்லாம் உங்களை ஜோக்கராக நினச்சாங்களோ அவங்களாம் அதிர்ச்சி அடைய போகிறாங்க. அப்படி கிங் மேக்கராக டிரான்ஸ்மிஷன் ஆக போகிறீங்க. அப்படியே ஒரு மாற்றம். உங்களுடைய புத்திசாலித்தனமும் சமயோசித புத்தியும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. புதன் வக்ரம் அடைகிறது தகவல் தொடர்பு துறை இருக்குல்ல, அதாவது இந்த மீடியா, கம்ப்யூட்டர், டெக்னாலஜி, மொபைல், இதெல்லாம் மிகப்பெரிய அறிவை கொண்டு வந்து கொடுக்கும். புதன்னாலே டெக்னாலஜி, புதுமை, அதில் நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதன் மூலியமா நல்ல வருமானத்தை, முன்னேற்றத்தை அடைய வைக்கும். வியாபார யுக்தி பயங்கரமாக கடைபிடிப்பீங்க. ஒரு தொழிலை, ஒரு வேலையில் எப்படி வந்து பிரபலப்படுத்தலாம், சந்தைப்படுத்தலாம், எப்படி வியாபாரம் பண்ணலாம், எப்படிலாம் விளம்பரம் பண்ணலாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்தில் நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையை புதுமையான முறையில் செயல்படுத்த முயற்சி பண்ணுவீங்க. வணிக ரீதியாக பல சிந்தனைகள், பல புதுமையை புகுத்துவீங்க. லாபமே பெரிய நோக்காக இருக்கும். மற்ற விஷயம்லாம் இனிமேல் அலட்சியப்படுத்திட்டே இருப்பீங்க. எதுவுமே தேவையில்லை. எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லாமல் சமாளிக்கக்கூடிய திறனை வளர்த்துப்பீங்க. எழுத்தாற்றல், பேச்சாற்றல், சிந்திக்கிற திறன், அப்படியான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் அமைச்சுப்பீங்க. அத்தனை கிரகங்களும், இந்த 4 கிரகமே வக்ர பயிற்சியானது உண்மையாக சிம்ம ராசிக்கு தான் மிகப்பெரிய லாபம். உங்களுடைய 12ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டை புதன் பார்க்குறாரு. கடன் நோய் எதிர்ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களது புத்திசாலித்தனத்தையும் உங்களது அறிவார்ந்த திறனையும் அதில் வெளிப்படுத்தி கடனை அடைக்க போகிறீங்க, எதிரியை வெல்ல போகிறீங்க, நோயை விரட்டி அடிக்க போகிறீங்க. உங்களுடைய கர்மாவை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. எந்த பாதையில் போனால் நாம் ஜெயிக்க முடியும், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இது எதனால் நடந்தது, அடுத்தது நமக்கு என்ன நடக்கும், இந்த முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்கும். இது ஒரு சரியான வாய்ப்புக்காக அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கே தெரியுது எப்போ எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு. நம்ம என்னதான் போராடினாலும் ஆண்டவன் மனசு வைக்கணும்ல, ஆண்டவன் ஓகே பண்ணணும்ல, அதற்காக காத்திருப்பவர்கள் என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும். இப்போ ஓகே பண்ணிட்டாருன்னு நினச்சிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்மாவை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடையலாம். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அப்படி கெத்தா தில்லா நின்று ஜெயிக்கலாம். நம்ம வாழ்க்கை பாதையை சீராக்கிறதுக்கு இந்த கர்மாவை புரிஞ்சிக்கிறது மிகச்சிறப்பு. எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றக்கூடிய வலிமை இந்த கர்மாவுக்கு தான் உண்டு. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை விட சிறந்த ஒரு வெற்றிக்கு வழி எதுவுமே இல்லை. ஒரு சின்ன ஸ்டோரிங்க. 2 சின்ன பசங்க ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ரொம்ப சோகமாக இருக்கான். இன்னொருத்த கேட்குறான், டே மச்சான் என்னடா பிரச்சனை அப்படிங்கிறான். இல்லைடா எனக்கு வாழவே பிடிக்கல, +2 ரிசல்ட் வந்துருச்சு, நான் ஃபெயில் ஆகிட்டேன், வீட்டுக்கு போனால் அப்பா தோலை உரிச்சிடுவார், அவமானப்படுத்துவார், எங்கள் ஊரெல்லாம் என்னை கேலி கிண்டல் பேசும், அதெல்லாம் அனுபவிக்கிறத விட இந்த ரயிலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் நண்பன் சொல்கிறான், வேணாண்டா மச்சான், தற்கொலை பண்ணிக்காத, தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா செத்து போய் இன்னொரு தடவை பிறந்து LKGலேருந்து 12வது வரைக்கும் மறுபடியும் நீ படிக்கணும், 14 வருஷம் இன்னொரு தடவை நீ படிக்க வேண்டியது வரும், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டுட்டோரியல் காலேஜுக்கு போ, அங்கே 1 வருஷம் படித்து பாஸ் ஆகு, அப்புறம் 3 வருஷம் காலேஜுக்கு போ, எல்லாம் சரியாயிடும், இவ்வளோதாண்டா பிரச்சனையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அவனுடைய நண்பனுக்கு எளிதான ஒரு தீர்வை சொல்லிடுறான். உலகம் என்ன வேணாலும் நினைக்கட்டும், எது வேணாலும் சொல்லட்டும், நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவையோ அதன்படி தான் நம்ம போகணும்.
இன்னைக்கு இந்த சின்ன அவமானம்லாம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறான். இதுதாங்க நண்பர்களே, தோழிகளே, வாழ்க்கைங்கிறது. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. அதாவது எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அதது நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாதான் நடக்கும். உருவத்துல பருத்து உயர்ந்தோங்கி நிற்கிற மரமானாலும் ஒவ்வொரு நாளும் பழுக்காது, அது பழுக்கிற காலம் வந்தாதான் பழுக்கும். அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும், அவமானம் தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து விலகி ஓடுறத விட்டுட்டு, அதிலிருந்து மறைஞ்சிக்கிறத விட்டுட்டு, தன்னையே அழிச்சிக்கிறத விட்டுட்டு, தற்கொலை பண்ணிக்கிறத விட்டுட்டு அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா நமக்கு வந்த கர்ம வினையை இந்த ஜென்மத்திலே தீர்த்துருவோம். இதுக்கு பயந்து நம்ம பின்வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் இறந்தாலும் திரும்பவும் வரும் அப்படிங்கிறது தான் இந்த கர்மாவனுடைய பாடம். அதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஏத்து நின்று அடிங்க. அதை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர பயிற்சிகள். உங்களை அப்படியே மெருகேத்திடுங்க, அவ்வளவுதான். நீங்க யாருன்னு உங்களுக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது சனியினுடைய பார்வை உங்களுடைய 10ஆம் வீட்டுல விழுது. வக்ர பார்வை. தொழில இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்க தொழில நடக்கும். இப்ப முதலீடு போடலாம். ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சு இந்த 3 மாசத்திலேயே ஒரு லாபத்தை பார்த்துடலாம். அந்த முதலீடை எடுத்துடலாம். தொழிலில் ஒரு அற்புதமான பார்வை கிடைக்குது, சனி பகவானுடைய பார்வை கிடைக்குது. அதுபோல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு சனி பகவான். வக்ர பயிற்சியா பார்க்கறது எப்போதுமே சனி பார்வை கொஞ்சம் தீங்கானது தான், ரொம்ப சோதனையை ஏற்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்திலையும். ஆனால் இந்த வக்ர பார்வை இருக்குல்ல, அந்த சோதனைகளை, அந்த போராட்டத்தை, அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான ஒரு காலகட்டம், ஒரு குறுகிய காலகட்டம். 5 நிமிஷம் தண்ணியில் முழுனவனுக்கு மேலே 1 நிமிஷம் கிடைச்சதுன்னா, ஏந்திரிக்கிறதுக்கு கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? 5 நிமிஷம் முழுகியே ஆகணும் தண்ணியில். ஆனால் 1 நிமிஷம் இடையில நீங்கள் மேலே வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த 2.5 வருஷத்துக்கு இடையில இந்த வக்ர பயிற்சி ஒரு 4 மாசத்துக்கு இருக்கிற பிரச்சனையில ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அதில் கொஞ்சம் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு காலம். அதில் பிரச்சனையை கொஞ்சம் தீர்க்க முடியுமா, கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அது மாதிரி 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு சனி. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, குடும்பத்தையும் சேர்த்துக்குங்க, தொழிலில் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க, பரவாயில்ல. அந்த சிம்மத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற இன்னொரு தயால குணம் இருக்குல்ல, பெருந்தன்மை, அந்த குணத்தை கொண்டு வாங்க. நீங்கள் அன்பா சொன்னீங்கன்னா அத்தனை பேரும் கேட்பாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட கேட்பாங்க, ஏன்னா உங்களுக்கு காதில் விடும். எப்பொழுதுமே நீங்கள் வேகமாக பேசக்கூடிய, உங்கள் பேச்சு உங்கள் தெருவுக்கே கேட்கக்கூடிய அந்த பவர் உண்டு. வாங்கப்பா நம்ம இந்த வேலையை செஞ்சு எப்படியோ இந்த கடனை அடைச்சிருவோம், இந்த தொழிலில் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு உன் குடும்பத்தை கூட்டு சேர்த்திங்க அப்படின்னா அடுத்த வீட்டுக்காரங்க கூட சேர்ந்து வருவாங்க. அப்படியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்குது. வக்ர பார்வையாக குடும்பத்தை பார்க்குறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு சனி பகவான். கர்ம வினைய நீக்கி கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்ல, குரு பார்வை வேற அந்த இடத்துக்கு கிடைக்குது. குரு பார்வையும் சனி பார்வையும் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட 99% உண்டு. முயற்சி பண்ணுங்க. மருத்துவரை போய் பாருங்க. மருத்துவரை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற எந்த ஐடியாவாக இருந்தாலும் ஏற்றுக்குங்க. அவங்க ஐடியா சொல்லுவாங்க. உங்கள் உடலை பற்றி முழுசாக புரிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க மருத்துவர்கள் தான். அவங்க சொல்கிறத அப்படியே கேளுங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையும் சனியின் வக்ர பார்வையும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுது. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகள் தெளிவாவாங்க. பெத்த பிள்ளைங்க உங்கள் சொல் பேச்சை கேட்பாங்க. ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஒன்றும் இல்லைங்க, அந்த காலகட்டத்தில் மகாலட்சுமிக்கு நல்லெண்ணெய் பூஜை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க. நல்லெண்ணெயோ அல்லது பஞ்சதீப எண்ணெயோ விளக்கேற்றி விரதம் இருங்க. வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கீங்க அல்லது முடியல, விரதம் இருக்க முடியல, வேலை தொழில் காரணமாக முடியல அப்படின்னா காலையிலே ஏந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலாம் கூட்டிட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. உள்ற அது மாதிரி நல்லெண்ணெய், தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், நல்லெண்ணெய் ஏற்றினாலும் சரி, சுத்தமான நெய்யை வச்சு ஏற்றினாலும் சரி, பஞ்சதீப எண்ணெய் ஏற்றினாலும் சரி, தீப எண்ணெய் ஏற்றி அந்த லட்சுமி தேவிக்கு முன்னாடி அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே வணங்குங்க. உங்களுடைய ராசிக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க, சகஸ்ரநாமம். சிம்ம ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் எல்லாமே இந்த வக்ர பயிற்சியை அற்புதமாக பயன்படுத்திக்கணும். ஜோக்கராக இருக்கிற நீங்கள் கிங் மேக்கர் ஆகணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபடுங்க, தன்னம்பிக்கையோடு ஈடுபடுங்க. உங்களது அதிபதி சூரியன். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யுங்க. வீட்டில் பஞ்சதீப எண்ணெய் இருக்கும், வீட்டில் இருந்ததுன்னா ஏற்றுங்க, இல்லைன்னா வாங்கிங்க. சுத்தமான தரமான பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா 5 பூதங்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய வலிமை அந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இது இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஏதாவது ஒரு வகையில் நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம், அல்லது 5ம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. அதனால் சூரியனுக்கு பஞ்சதீப எண்ணெயை ஏற்றிட்டு காலையில் குளிச்சுட்டு பஞ்சதீப எண்ணெயில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் சூரியன் வர்ற நேரத்தில்
சூரிய நமஸ்காரம் போய் செய்யுங்க. சூரியனை வணங்கிட்டு சூரியனுக்குரிய இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. சூரியனை பார்த்து ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நம, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த நிமிஷத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 27 ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை இந்த 27 ஞாயிற்றுக்கிழமை முடியறதுக்குள்ளாரே அற்புதமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புனிதமானதுங்க. நம்மளவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அதற்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு. அடுத்த நிமிஷம் உயிர் போனால் கூட இந்த ஆன்மீகம்ங்கிறது அந்த உயிரை காப்பாற்றலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த மரணத்தையும் நிம்மதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமையை கொடுத்துரும். அப்புறம் என்ன இருக்குது? அதுக்கு அப்படி ஒரு அற்புத சக்தி இருக்குது இந்த ஆன்மீகத்துக்கு. அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு எப்பொழுதுமே ஆன்மீக பயணம் செய்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அந்த பயணத்தில் எவ்வளவு முள் கல் காடு கரடு முரடு மேடு துன்பம் துயரம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு சுகமான வாழ்க்கையாக போயிட்டுருக்கும் அந்த பாதை. ஒரு ட்ரெயின் பாதை மாதிரி எவ்வளவு கரடு முரடாக இருந்தாலும் அமைதியாக அழகாக அசையாமல் போயிட்டுருக்கிற வலிமையை கொடுக்கும் ஆன்மீக பாதைங்கிறது. அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முக்கியமாக சுத்தமான எண்ணெயாக இருந்தால் நமக்கு அந்த பரிகாரம் 100% பலிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. வேணா செயல்படுத்தி பாருங்கள். நாம் கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களை வச்சு பரிகாரம் பண்ணும்போது தான் அந்த பரிகாரமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது விதி. நாமளே அலட்சியமாக ஏதாவது ஒரு கடையில் வாங்கி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கடவுளும் இந்த பிரபஞ்ச சக்தியும் கொஞ்சம் அலட்சியமாக இப்போ என்ன அவசரம், பொறுமையாக அவங்களுக்கு நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு போயிடும். ஏன்னா நாம் வாழக்கூடிய ஆண்டுகள் ரொம்ப கம்மி, நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மி. அந்த நேரத்தை இப்படி வீணடிக்கக்கூடாது. அதனால் சுத்தமான தரமான கலப்படம் இல்லாத பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மரசக்கில் ஆட்டின எண்ணெய்களை தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. சமையலுக்கும் பயன்படுத்தலாம், தீபத்துக்கும் பயன்படுத்தலாம். பாரம்பரியமான மூலிகைகள், தானியங்கள், பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தி உணவுப் பொருட்களும் தயாரிக்கிறாங்க. காஸ்மெட்டிக் பொருட்கள், இப்படி நிறைய தரமான பொருட்களை இவங்க தயாரித்து வைக்கிறாங்க. குட் பேபி 9043688626. உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா விருப்பம் இருந்ததுன்னா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். சரிங்க, இந்த வக்ர பயிற்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒன்று நமக்கு இருக்கணும். எப்படி இந்த உலகத்தில் ஆன்மீகம் முக்கியமோ அது மாதிரி நம்பிக்கையும் முக்கியம். ஆன்மீகத்துக்கு இணையானது நம்பிக்கை. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர். அதாவது மனம் தளராதும் தாமதிக்காதும் முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுற செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கு அர்த்தம். தோல்விங்கிறது மோசமான ஒன்று தான், ஆனால் அதை கற்றுக் கொடுக்கிற பாடம் இருக்குல்ல, யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது, எந்த குருவாலையும் அதை கற்றுக் கொடுக்க முடியாது. தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். முடியவே முடியாதுங்கிற அந்த வெற்றியை உங்களால் ருசிக்க முடியும். நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்களா? சரியான செயலை தான் செய்கிறீங்களா? சரியாக முடிவு எடுத்திருக்கீங்களா? எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து செய்யுங்க. அதுக்கப்புறம் சின்ன தயக்கம் வந்தால் கூட கைவிட்டுறாதீங்க, போராடுங்க. ஆனாலும் ஒரு நேரத்தில் இது உங்களால் முடியாது, இதெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னா கைவிட்டு விடுங்கள், பின்வாங்கி விடுங்கள். அந்த பாதையை விட்டுட்டு வெளியேறுங்க. நீங்கள் எத்தனை தூரம் பயணிச்சிருந்தாலும், எவ்வளவு உழைப்பை போட்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த முயற்சியிலிருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொன்னவர் யாரு? நான் இல்லை, விவேகானந்தர். அதனால உங்கள் விடாமுயற்சியும் வீணடையும் நீங்கள் இடமறிந்து முயற்சிக்கவில்லை என்றால் உங்களை நீங்களே சுய மதிப்பீடு செய்யுங்க. குறை நிறைகளை சரி பண்ணுங்க. உங்களால் என்ன முடியும், எது முடியும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து எந்த விஷயத்துலையும் இறங்குங்க. அப்போ முழு மனசோட ஈடுபட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றியோ தோல்வியோ எது வேணாலும் கிடைக்கட்டும், ஆனால் ஏமாற்றம் கிடைக்காது. ஏதாவது ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு கிடைக்குங்க. முயற்சி செய்ய முடியாமல் இருக்கிறவங்க மத்தியில் முயற்சி செய்யறதே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சினால். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரிங்க, இந்த வக்ர பயிற்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒன்று நமக்கு இருக்கணும். எப்படி இந்த உலகத்தில் ஆன்மீகம் முக்கியமோ அது மாதிரி நம்பிக்கையும் முக்கியம். ஆன்மீகத்துக்கு இணையானது நம்பிக்கை. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர். அதாவது மனம் தளராதும் தாமதிக்காதும் முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுற செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கு அர்த்தம். தோல்விங்கிறது மோசமான ஒன்று தான், ஆனால் அதை கற்றுக் கொடுக்கிற பாடம் இருக்குல்ல, யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது, எந்த குருவாலையும் அதை கற்றுக் கொடுக்க முடியாது. தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். முடியவே முடியாதுங்கிற அந்த வெற்றியை உங்களால் ருசிக்க முடியும். நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்களா?
சரியான செயலை தான் செய்கிறீங்களா? சரியாக முடிவெடுத்திருக்கீங்களா? எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து செய்யுங்க. அதுக்கப்புறம் சின்ன தயக்கம் வந்தால் கூட கைவிட்டுறாதீங்க, போராடுங்க. ஆனாலும் ஒரு நேரத்தில் இது உங்களால் முடியாது, இதெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னா கைவிட்டு விடுங்கள், பின்வாங்கி விடுங்கள். அந்த பாதையை விட்டுட்டு வெளியேறுங்க. நீங்கள் எத்தனை தூரம் பயணிச்சிருந்தாலும், எவ்வளவு உழைப்பை போட்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த முயற்சியிலிருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொன்னவர் யாரு? நான் இல்லை, விவேகானந்தர். அதனால உங்கள் விடாமுயற்சியும் வீணடையும். நீங்கள் இடமறிந்து முயற்சிக்கவில்லை என்றால் உங்களை நீங்களே சுய மதிப்பீடு செய்யுங்க. குறை நிறைகளை சரி பண்ணுங்க. உங்களால் என்ன முடியும், எது முடியும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து எந்த விஷயத்துலையும் இறங்குங்க. அப்போ முழு மனசோட ஈடுபட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றியோ தோல்வியோ எது வேணாலும் கிடைக்கட்டும், ஆனால் ஏமாற்றம் கிடைக்காது. ஏதாவது ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு கிடைக்குங்க. முயற்சி செய்ய முடியாமல் இருக்கிறவங்க மத்தியில் முயற்சி செய்யறதே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சினால். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.